வாஞ்சையெல்லாம் என் வாழ்க்கையெல்லாம் உம் புகழ் தான் ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். மலை மேல ஏறுகிற அனுபவம் இயேசுவுக்குள்ள இருந்தது. ஆண்டவர் இதை ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். என் மகன் ஏறி வரணும், மேலே வரணும், உயர்வான இடத்துக்கு வரணும். நான் பர்வதத்தில் ஏறுறேன், உயர்வான ஸ்தலங்களை நோக்கி நான் ஏறுறேன். தாழ்வான ஸ்தலங்கள் அல்ல, இந்த உயர்வான ஸ்தலங்கள் என்னன்னா வேதம், பைபிள் படிக்கிறது. எப்போதும் உம்மோடுதான் உம் வலக்கரம் கைகளால் வைத்து எப்போதும் இயேசுவோடு இயேசுவோடு பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? பரலோகத்தில் உம்மை அல்லாமல் ஆமென். பூலோகத்தில் உம்மை தவிர உம்மை தவிர வேறே விருப்பமில்லை, வேறே விருப்பமில்லை. என் வாஞ்சையெல்லாம் என் வாழ்க்கையெல்லாம் உம் புகழ் தான் ராஜா. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை 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 ஆயுள் இருக்கும் வரை என் ஆயுள் இருக்கும் வரை எப்போதும் ஓடுதான் என் வலக்கரம் என்னோடுதான். ஆமென். எல்லா ஜோரா கை தட்டுங்க, எல்லா ஜோரா கை தட்டுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதால் அந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ரொம்ப உற்சாகமான பாடல், அற்புதமான பாடல். பரலோகம் எல்லாம் ஆண்டவராய் இயேசுவை துதித்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவராய் இயேசு ஆட்டுக்குட்டியானவராய் சிங்காசனத்தின் மத்தியிலே பொற்கிடம் சுட்டப்பட்டவராய், பொற்கோல் பிடிக்கப்பட்டவராய், ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய் இருக்கிறார். எல்லாம் அவருக்கு அடங்கி இருக்கிறது. கேருபீன்கள் சேராபீன்கள் அவ்வாறு செட்டைகள் விரித்து 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளை விரித்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படத்தக்கிறது. கையை உயர்த்தி போற்றி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க துதியை விட உங்க துதியை ரொம்ப விரும்புறார் சகோதரி. அவங்க துதியை விட உங்க துதியை ரொம்ப விரும்புறார். அல்லேலூயா. அந்த துதியை விட்டு தான் மண்ணாகிய உங்கள்கிட்ட வந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகையினாலே இந்த பாடலை நன்றாக பாடுவோம்.
ஆமென். 1 2 3 4. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் உம் ஆலயத்தில். எல்லாம் கை தட்டி சொல்லுங்க. பரலோகமே உம்மை துதிப்பதா, அங்கேதான் வாழ்கிறார். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். ஆமென் ராஜா. கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் ஆமென். துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். Glory, glory, glory. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கபல கரபஹௌரா. கர்த்தாவே எழுந்தருளும். புனிதன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்தீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ராஜாவே. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், சக்கர மகிமை இறங்கி இருக்கிறது. மிகாவேல் தூதனும் காபிரியேல் தூதனும் சபைக்குள்ள உலாவுறார்கள். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. ஓ ஓ. ஆமென். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஓ பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஓ பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஆமென். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இதில் அந்த 3வது வசனத்தில் முதல் வார்த்தையை நான் இன்னைக்கு பிரசங்கமாய் உங்களோடு கூட பேச போகிறேன்.
யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? பர்வதம் அப்படின்னா அது உயர்ந்த ஒரு மலையை குறிக்கிறது. பர்வதம் என்பது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் அப்படின்னு அதுக்கு பேர். உயர்வான ஒரு மலை. உலகத்திலேயே உயர்ந்த மலை எது அப்படின்னா நம்மளுடைய இந்தியா தேசத்தில் இருக்கிற ஹிமாலயா பகுதியில் இருக்கிற மவுண்ட் எவரெஸ்ட் தான் உலகத்திலேயே உயரமான ஒரு எவரெஸ்ட் பர்வதம். இதோடைய உயரம் பார்த்தீங்கன்னா 29,031 அடி உயரம். இப்போ சாதாரண வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 10 அடி உயரம் தான் இருக்கும். மவுண்ட் எவரெஸ்டுடைய உயரம் 29,031 அடி உயரம். அப்படின்னா கண்ணுக்கே இங்கேருந்து பார்த்தோம்னா மவுண்ட் எவரெஸ்ட்டை பக்கத்தில் நின்று பார்த்தா அது தெரியவே தெரியாது, மேகங்கள்லாம் மறைச்சிரும் அதோடைய உச்சி. அவ்வளவு உயரமான ஒரு மலை. ஆனால் இந்த மலையில் கீழே நம்ம பார்க்கும்போது சொல்லுவோம், இந்த மலையெல்லாம் ஏறவே முடியாது, இவ்வளவு உயரத்துக்கு ஏறினா அவன் உயிரோட திரும்பி வரவே மாட்டான், இந்த மலை அவ்வளவு உயரமாக இருக்குது அப்படின்னு அந்த மலையை போய் பார்த்தா நம்ம அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இந்த மலையை ஒரு 2 வாலிபர்கள் இந்த மலையுடைய உச்சிக்கே ஏறினாங்களாம். 1953 வருஷத்தில் எட்மோல் ஹில்லர் அப்படிங்கிற ஒரு வாலிபனும் டென்ஸ்லிங் நோர்கே என்கிற ஒரு வாலிபனும், இந்த 2 வாலிபர்களும் இந்த மலையுடைய உச்சிக்கு போயிட்டு அவங்க இறங்கி வந்தாங்களாம். அப்போது இந்த ஏறுகிறது, உயரத்துக்கு போகிறது இவங்களால் சாத்தியமாய் அது முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் சில உயரங்களுக்கு நீங்கள் ஒவ்வொருவரையும் அடைவது நிச்சயம் அது சாத்தியமாக இருக்கும். மலை மேலே யார் பர்வதத்தில் ஏறுவான்? இந்த மலை மேலே ஏறுகிற இந்த அனுபவம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை. வாழ்க்கை என்பது அது ஒரு ஏறுகிற அனுபவம். 10,000 ரூபா சம்பளம், 20,000 ரூபா சம்பளம், 50,000 ரூபா சம்பளம், இது ஏறுகிற ஒரு வாழ்க்கை. சின்ன உயர்வு, அடுத்தது ஒரு உயர்வு, அடுத்தது உயர்வு. இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் மேலே ஏறி வாங்க, நீங்கள் உயர்ந்து வாங்க, படிப்படிவாக உயருங்க. இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா மோசேவை ஆண்டவர் முதல் கூப்பிடுறாரு. மலை மேலே ஏறி வரும்போது தான் முச்செடியில் தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத மோசே பார்க்கிறார். ஐயோ அந்த முச்செடியில் தீ எரியுது அப்படின்னு அவர் கிட்ட மலை மேலே ஏறி கிட்ட வரும்போது ஆண்டவர் மோசையோடு கூட இடைப்படுகிறார். அடுத்தது மோசேவை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மோசேவை பார்த்து சொல்கிறார், மோசேவே நீ மலை மேலே ஏறி சீனாய் மலைக்கு வா. அதே போல் மோசே சீனாய் மலைக்கு உச்சிக்கு அவர் ஏறி வந்ததுக்கு பிறகு ஆண்டவர் மோசையோடு கூட முகமுகமாக பேசுகிறார். சீனாய் மலையில் தான் ஆண்டவர் மோசேக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். சீனாய் மலையில் பேசிட்டு மோசே திரும்பி இறங்கும்போது மோசையுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. யாராலையும் பார்க்க முடியாத அளவுக்கு முகம் பிரகாசமாய் ஒரு அபிஷேகத்தோடு தேவதூதனை போல மோசே இறங்கி வரார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆபிரகாமே உன்னுடைய ஏக சுதன் ஒரே ஒரு குமாரனை நீ கூப்பிட்டு மோரியா மலைக்கு மேலே ஏறி வாப்பா. ஆபிரகாமுடைய விசுவாசம் இதில் சோதிக்கப்பட்டது. மலைக்கு மேலே ஏறி வர சொல்கிறார். ஆபிரகாம் மலைக்கு மேலே ஏறி ஈசாக்கை கூட்டிட்டு மலைக்கு மேலே ஏறி போகிறார். அங்கே அற்புதத்தை அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார். அதுக்கு பிறகுதான் ஆபிரகாம் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். அடுத்தது எலியாவை பார்த்தீங்கன்னா எலியாவுடைய ஊழியம் 450 தீர்க்கதரிசிகளையும் எலியா கூப்பிட்டு கர்மேல் பர்வதத்துக்கு மேலே ஏறி போகிறார். அங்கே ஏறி போய் எலியா ஒரே ஒரு 14 வார்த்தையில் ஒரு ஜெபம் பண்ணினார். உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து பலிபீடத்தையே பட்சித்து போட்டுச்சு. அப்படி ஒரு பெரிய அற்புதங்கள் மலை மேலே ஏறும்போதெல்லாம் நடந்தது. இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்து முதல் ஊழியத்துக்கு வரும்போது மலை மேலே ஏறி 40 நாள் உபவாசம் பண்ணி அவர் ஜெபிக்கிறார். மலை மேலே ஏறி நின்று அவர் 40 நாள் சாப்பிடாம அவர் உபவாசம் போடுகிறார். பிசாசு சோதிக்கிற அந்த சோதனையில் இயேசு ஜெயிக்கிறார். அடுத்தது மத்தேயு 5வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். திரளான ஜனங்கள் இயேசுவினிடத்தில் வருகிறதை இயேசு கிறிஸ்து பார்த்ததுக்கு பிறகு வேதம் சொல்கிறது அவர் மலை மேலே ஏறி போனாராம். ஏறி போய் அவர் மலை உச்சியில் போய் நின்று திரும்பி பார்க்குறார்.
இவர் மலை மேலே ஏறி இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு ஜனங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா மலை மேலே ஏறி வராங்க. ஏறி வந்து இயேசுவை பார்க்கும்படியாக அவங்க ஏறி வராங்க. அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி மலை மேலே ஏறி வந்த இந்த ஜனங்கள் வெறுமையாய் போகக்கூடாது, பசியோடு போகக்கூடாது. இவங்களுக்கு ஏதாவது இருக்குதா, இவங்களுக்கு கொடுக்க ஏதாவது இருக்குதா? அந்த அதிகாரத்தில் தான் ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன் 5000 பெருகி திருப்தி அடைஞ்சு அவங்கள வயிறார அனுப்புகிறார். வெறுமையாக அனுப்பலை, மலை மேலே ஏறி வந்தவங்கள திருப்தியாய் ஆண்டவர் அனுப்புகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்தேயு 17வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மறுரூப மலை, பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் இயேசு கிறிஸ்து கூப்பிட்றாரு. 17வது அதிகாரத்தில் கூப்பிட்டு வாங்க நம்ம மலைக்கு மேலே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறார். அங்கே போனோன்னே பாதியில் பேதுரு யோவான் யாக்கோபு நின்றுட்டாங்க. இயேசு கிறிஸ்து மலை மேலே போய் அங்கே மோசையோடு கூட எலியாவோடு கூட பேசுகிறார். இதை பார்த்த பேதுரு யோவான் யாக்கோபு ஏசப்பா கிட்ட வந்து கேட்குறாங்க, இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் போடலாமே. அப்போ ஆண்டவருடைய முகத்தை பார்க்குறாங்க, அவருடைய முகம் மறுரூபமானதை பார்க்குறாங்க. லூக்கா 22வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பாடுபடுவதற்கு முன்பதாக, சிலுவையை சுமந்து போவதற்கு முன்பதாக கெத்செமனே என்கிற ஒரு மலைக்கு மேலே இயேசு ஏறுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போதெல்லாம் அவர் மலை மேலே ஏறுகிற ஒரு அனுபவம் இயேசுவுக்குள்ளே இருந்தது. கெத்செமனே மலை மேலே ஏறுகிறார், மறுரூபம் மலை மேலே ஏறுகிறார், ஜனங்கள் வர்றதை பார்த்து ஒரு உயர்ந்த மலை மேலே ஏறுகிறார். இப்படி மலை மேலே ஏறுகிற அனுபவம் இயேசுவுக்குள்ளே இருந்தது. ஆண்டவர் இதை ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். என் மகன் ஏறி வரணும், மேலே வரணும், உயர்வான இடத்துக்கு வரணும். அவன் தாழ்வான இடத்தை நோக்கி போகக்கூடாது, அவன் உயர்வான இடத்தை நோக்கி அவன் எழும்பி வரணும். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யார் பர்வதத்தில் ஏறுவான்? நீங்கள் நெஞ்சு தொட்டு சொல்லணும், நான் ஏறுறேன்ப்பா, நான் பர்வதத்தில் ஏறுறேன், உயர்வான ஸ்தலங்களை நோக்கி நான் ஏறுறேன். தாழ்வான ஸ்தலங்கள் அல்ல, இந்த உயர்வான ஸ்தலங்கள் என்னன்னா வேதம், பைபிள் படிக்கிறது, ஆவிக்குரிய காரியங்கள், உலகத்தில் அடைய வேண்டிய சில சாதனைகள், உயர்வான காரியத்தை பெற்றுக்கொள்வது தான் பர்வதத்து மேலே ஏறுகிற ஒரு அனுபவம். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு 3 கூட்டத்தை பற்றி நான் உங்களோடு கூட பேசுகிறேன். முதல் கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, ஏறுவதற்கு முன்பதாகவே ஐயோ இந்த மலை பெரிய மலையாக இருக்குது, இதெல்லாம் ஏற முடியாது, இது ஏறுறது ரொம்ப கஷ்டம்னு முடியாதுன்னு சொல்லுகிற ஒரு கூட்டம். முடியாதுப்பா, இதெல்லாம் செய்ய முடியாது, இந்த காரியத்தையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு முடியாதுன்னு சொல்லுகிற கூட்டம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா மோசே வந்து 12 தலைவர்களை செலக்ட் பண்ணுறார். 12 பேர்த்த செலக்ட் பண்ணி நீங்கள் கானான் தேசத்தை போய் வேவு பார்த்துட்டு வாங்க. இந்த 12 பேர்த்துக்கும் என்ன ஆசைன்னா, கானான் தேசத்துக்குள்ளே எப்படியாவது பிரவேசிக்கணும். இந்த ஆசையோடு தான் போய் வேவு பார்க்க போகிறாங்க. வேவு பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஜனங்களை பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற தேசத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு திரும்ப வந்து மோசே கிட்ட சொல்கிறாங்க, மோசே அதில் 10 பேர் மோசேவை பார்த்து சொல்கிறாங்க, மோசே கானான் தேசம் நல்ல தேசம்தான், நீங்கள் சொன்ன மாதிரியே கர்த்தர் வாக்கு கொடுத்த மாதிரியே அது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு செழிப்பான ஒரு தேசம்தான். ஆனால் அந்த தேசத்தை நம்மளால் சுதந்திரிக்க முடியாது. காரணம், அந்த தேசத்தில் ஏனோக்கிய புத்திரர்கள் இருக்கிறாங்க, ராட்சதர்கள் இருக்கிறாங்க. இவங்க கூட யுத்தம் பண்ணி இவங்க கூட போராடி நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. ஆனால் யோசுவாவும் காலேபும் மட்டும் சொல்கிறாங்க மோசேவை பார்த்து, மோசே இவங்களை ஈஸியாக நம்ம மேற்கொண்டுடலாம், ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இந்த 10 பேர்த்துக்கு ஆசை இருந்தது, கானானுக்குள்ளே போகணுங்கிற ஆசை இருக்குது, எப்படியாவது அந்த தேசத்தை சுதந்திரிக்கணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலையை பார்த்து, அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து இவங்க சொல்கிறாங்க முடியாது, அங்கே போய் சாகருக்கு இங்கேயே இருக்கலாம், இதே நல்லா இருக்குது, இந்த வனாந்தரமே நல்லா இருக்குது, அங்கே போக வேண்டாம், தடையாக இருக்கிறாங்க. நடந்தது என்னன்னு தெரியுமா? இந்த 10 பேரும் கானானுக்குள்ளே போகவே இல்லை. யோசுவாவும் காலேபும் இதை ஈஸியாக சுதந்திரிச்சிடலான்னு சொன்ன இந்த யோசுவாவும் காலேபும் தான் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். முடியாதுன்னு சொல்கிறவங்கனால
சில சாதனைகளை படைக்கவே முடியாது, மலை மேலே ஏறவே முடியாது, உயர்ந்த இடங்களுக்கு போகவே முடியாது. பயந்தவங்கனால, முடியாதுன்னு சொல்கிறவங்கனால லட்சியங்கள், தரிசனங்கள், திட்டங்களை அடையவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படிப்பட்ட உலகமாக இருக்குது. 10th முடித்த உடனேயுமே பசங்களுக்கு 10th படிக்கிற வரைக்கும் என்ன ஆசைன்னு கேட்டால், நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைன்பான். இன்னொருத்தனை பார்த்து உனக்கு என்ன ஆசைன்னா, நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவான். ஆனால் 10th ரிசல்ட் வந்த உடனே அவன் சொல்கிற முதல் வார்த்தை, எனக்கு மேக்ஸே வராது, மேக்ஸ் இல்லாத ஒரு கோர்ஸை நான் எடுக்க போகிறேன். அது வரைக்கும் அவன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான், நான் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டான். இப்போ அவனுக்கு எப்படி ஆசைன்னா, நான் 11th 12th படித்தா போதும், அதுலேயும் மேக்ஸ் இல்லாத ஒரு கோர்ஸை தான் நான் எடுக்க போகிறேன். அதுக்கு ஏற்றாப்புல இப்போ எல்லாமே மாறி இருக்கு, சிலபஸ் மாறி இருக்கு. உனக்கு மேக்ஸ் வரலையா, உனக்கு அதாவது காமர்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிற ஒரு குரூப் இருக்குப்பா, இதில் மேக்ஸே இல்லை, இந்த குரூப்பை எடுக்கலாம். உனக்கு சயின்ஸ் வேண்டாமா, காமர்ஸும் பிஸ்னஸ் மேக்ஸும் இருக்கிற ஒரு குரூப் இருக்குது, இதில் நீ எடுத்து படிச்சுக்கோ. எது உனக்கு வரலையோ அதை நீ விட்டுரு, குவிட் பண்ணிடு, அது உனக்கு வேண்டாம், அதுக்கு பதிலாக வேற ஒரு குரூப்பை கொடுக்குறேன்னு உலகம் ஆப்ஷனுக்குள்ளே வச்சிருக்கு. இது இல்லையா இது அப்படின்னு. இன்னைக்கு அநேகர் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயந்து எந்த ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷனில் ஈஸியாக போகலான்னு திட்டத்தை இழந்துடுறாங்க, தரிசனத்தை இழந்துடுறாங்க. அவங்களுக்குன்னு வைத்திருக்கிற அந்த தீர்மானங்களை இழந்து எது ஈஸியாக இருக்கோ, உழைக்காமல் எப்படி சம்பாதிக்கலாமோ, சும்மா இருந்தால் எப்படி காசு, இப்படி தான் உலகம் தேடிட்டுருக்கு. வேலை செய்யக்கூடாது ஆனால் சம்பாத்தியம் வரணும், போய் யார் உழைக்கவே கூடாது ஆனால் காசு வரணும். இப்படி ஒரு மாயமான உலகத்துக்குள்ளே இப்போ உலகம் போயிட்டுருக்கு. ஒரு ஜென்ரேஷன் எழும்பிட்டுருக்கு. அவங்களுக்கு கஷ்டப்படுறதுன்னா பிடிக்கிறது இல்லை, உழைக்கிறது பிடிக்கிறது இல்லை. இப்படி ஒரு ஜென்ரேஷன் இப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இந்த இடத்துல பாருங்க. ஏறி வருகிறது, மலை மேலே ஏறுகிறது அப்படிங்கிறது இது ஈஸி இல்லை. மலை மேலே ஏறுறது ரொம்பவே கஷ்டம்தான். ஆனால் ஏறுகிறவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏற சித்தம் இருக்கிறவங்களை ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து போகிறாங்க. அவங்கனால அந்த வனாந்தர பாதையில் நடக்க முடியல. அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, நாங்கள் திரும்ப எகிப்துக்கே போயிடட்டுமா, நாங்கள் இதை குவிட் பண்ணிடட்டுமா, இந்த ஓட்டத்தை நிறுத்திட்டு திரும்ப போயிடட்டுமா. இப்படி சொன்ன ஜனங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்கவே இல்லை. முயற்சி செய்த யோசுவாவும் காலேபும், எப்படியாவது பிரவேசிக்கணும்னு விரும்பின யோசுவாவும் காலேபும் கானானுக்குள்ளே பிரவேசித்தாங்க. ஒரு முறை எலியா ஏசேபேலுக்கு பயந்துட்டு ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரே போதும் கர்த்தாவே, போதும், நான் ஓடுனது போதும், நான் ஊழியம் செஞ்சது போதும், போதும்னு எலியா சொன்னதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? எலியாவை பார்த்து, நீ போதும்னு சொல்லிட்டே இல்லைப்பா, இனி நீ செய்ய வேண்டியதை, உன் ஊழியத்தை நான் எலிசாவை கொண்டு செய்ய போகிறேன். நீ செய்ய வேண்டிய ஊழியத்தை நான் அடுத்தது எகுவை கொண்டு செய்ய போகிறேன். நீ தான் ஏசபேலை சாகடிக்கணும், உன் கையால் தான் ஏசபேலை நீ முறியடிப்பன்னு நான் நினச்சேன். ஆனால் நீ போதும்னு சொன்னதுனால, என்னால் முடியலன்னு சொன்னதுனால எகுவை கொண்டு நான் ஏசபேலை முறியடிக்க போகிறேன், எலிசாவை கொண்டு நான் அற்புதங்கள் அடையாளங்களை நான் செய்ய போகிறேன்னு ஆண்டவர் அடுத்த தலைமுறையை ஆண்டவர் எழுப்பினார். நீங்கள் போதுன்ட்டிங்கன்னா அது போல் ஒரு தோல்வி எதுவுமே இல்லை. கடைசி வரைக்கும் நீங்கள் ஜெயிக்கிறவங்களாக இருக்கணும். இன்றைக்கி இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டு ஏறின இந்த எட்மூட் ஹிலாரி, டென்ஸ்லிங் நோர்கே, இவங்க 2 பேர்த்த பற்றி இப்போவும் நம்ம பேசுகிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே அந்த மலையை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. ஐயோ, இந்த மலை மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம், இது எவ்வளவு உயரம், இது உயரமும் தெரியல, இதோடைய எண்டே தெரியல, இது மேலே ஏறுறது கஷ்டம்னு நினச்சாங்க. ஆனால் 2 வாலிபர்கள் முடிவெடுத்தாங்க, எப்படியாவது இந்த மலையுடைய உயரத்தை பார்த்தே ஆகணும்னு முயற்சி செஞ்சாங்க. அதே போல் மலை மேலே ஏறிட்டாங்க. இப்போ அதுக்கு பிறகு எத்தனையோ வாலிபர்கள் வருஷத்துக்கு 2-3 பேர் ஒரு முயற்சி செய்கிறாங்களாம் அந்த மலை மேலே ஏறுறதுக்கு. பயப்படாமல், குவிட் பண்ணாமல், முடியாதுன்னு சொல்லாமல் நீங்கள் ஏறுகிறவர்களாக இருக்கணும். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 2வது ஒரு கூட்டம் இருக்குது. இந்த கூட்டம் எப்படின்னா,
அதாவது பாதியிலேயே நின்று விடுகிற கூட்டம், பாதியிலேயே நின்று விடுகிற கூட்டம். இவங்க ஆரம்பித்தது மலை மேலே ஏறிடுவேன்னு நம்பிக்கையோடு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வெற்றி, அடுத்தடுத்த ஒரு வெற்றி, பாதி மலைக்கு போயிட்டாங்க. பாதி மலைக்கு போனதுக்கு பிறகு திருப்தி அடைகிற ஒரு கூட்டம். போதும், இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இவ்வளவு சாதிச்சிட்டேன், இவ்வளவு தூரம் நான் கடந்துட்டேன், இனி இது போதும் அப்படின்னு ஒரே இடத்துல நின்று விடுகிற கூட்டம். அடிக்கடி அவங்க பேசுகிற வார்த்தை எப்படின்னா, நான்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா, இப்போ இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன். இது பாதியிலேயே நிற்கிற ஒரு கூட்டம். ஆண்டவர் பாதியில் நிற்கிற கூட்டத்தை ஆண்டவர் விரும்பலை, உயரத்துக்கு வருகிற கூட்டத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. மோசே யோசுவா 2 பேருமே சீனாய் மலைக்கு போகிறாங்க. சீனாய் மலைக்கு யோசுவாவும் மோசே 2 பேரும் ஏறுறாங்க. யோசுவா என்ன பண்ணார்னா பாதியிலேயே நின்றுட்டார். மோசே சொல்கிறார், யோசுவா நீங்கள் நில்லுப்பா, நான் மலை உச்சிக்கு போயிட்டு வரேன். மோசே மட்டும் மலை உச்சிக்கு போய் கர்மேல், அதாவது சீனாய் மலை உச்சிக்கு போய் ஆண்டவரோடு கூட இருக்கிறார். 40 நாட்கள் ஆண்டவரோடு கூட பேசுகிறார். இப்போ மோசே திரும்ப வரும்போது மோசேயுடைய முகம் பிரகாசித்தது. 10 கட்டளைகளோடு கூட மோசே வரார். ஆனால் யோசுவா பாதியிலேயே நின்ன யோசுவா இப்போ மோசே வந்ததுக்கப்புறம் மோசே கூட சேர்ந்து கீழே இறங்குறாரு. யோசுவாவுடைய முகம் பிரகாசிக்கலை, யோசுவாவுக்கு எந்த ஒரு அனுபவமும் கிடைக்கல, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. பாதி வரைக்கும் தான் போனதுனால மோசே இருந்த மாதிரியே யோசுவாவும் 40 நாள் இருந்தார். ஆனால் மோசே உச்சத்தில் இருந்தார், யோசுவா பாதியில் இருந்ததுனால கர்த்தருடைய மகிமை கிடைக்கல, பிரசனம் கிடைக்கல. எப்படி போனாரோ அப்படி தான் திரும்பி வந்தார். ஆனால் மோசே உச்சிக்கு போனதுனால இறங்கும் போது பிரகாசத்தோடு மோசே இறங்கினார். ஆண்டவர் இந்த மலைக்கு மேலே பாதியிலேயே நிற்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடலை. உழைக்கிற ஒரு கூட்டம், ஓடுகிற ஒரு கூட்டம், உச்சியை அடைகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு மான் இருந்ததாம். அந்த மானை ஒரு சிங்கம் துரத்திக்கிட்டே இருந்ததாம். இந்த மான் அந்த சிங்கம் துரத்துதுன்னு சொல்லி இந்த மான் வேகமாக ஓடிக்கிட்டே இருந்தது. ஓடிக்கிட்டே இருந்த மான் திடீர்னு மானுக்கு முன்னாடி 2 பாதைகள் இருந்தது. ஒரு பாதை ஃபுல்லாகவே முள்ளுக்காடாக இருந்தது, முள்ளாக இருக்குது. இன்னொரு பாதை ஃபுல்லாகவே கல்லாக இருக்குது, கல் ஃபுல்லாக நிரம்பி இருக்கு. இந்த மான் ஓடிட்டே இருந்த மான் இப்போ இந்த மானுக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. முள்ளு பக்கத்தில் போனால் சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிப்போமா, இல்லை இந்த கல் இருக்கிற பாதையில் போனால் சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிப்போமா, எந்த பாதையில் போனால் இந்த சிங்கம் வராது அப்படின்னு இந்த மான் நின்று 2 பாதையும் இப்படியே பார்த்துக்கிட்டே நின்னுது. இந்த பாதையில் போகலாமா, இந்த பாதையில் போகலாமா, இங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இது நின்று பார்த்துட்டு இருந்தது பாருங்க. இந்த நேரத்தில் பின்னாடி வந்த சிங்கம் அந்த மானை அப்படியே அமுக்கி கழுத்தை கடித்து அதை துப்பி அதை சாப்பிட்டுருச்சு. இதிலிருந்து என்னன்னா, முள்ளோ கல்லோ நிற்காம ஓடிக்கிட்டே இருங்க. இதுதான் அந்த கதையோடைய லெசன். முள்ளோ நீ வாழ்க்கையில் நிற்காம மலை ஏறுறதுங்கிறது அது சில நேரம் முள்ளு மாதிரி இருக்கும், சில நேரம் கல் நிறைஞ்ச பாதையாக இருக்கும். ஆனால் நிற்காத, நீ ஏறிக்கிட்டே இரு. டோன்ட் சாட்டிஸ்ஃபைட். பாதியிலேயே போய் இது போதும், இதுக்கு மேலே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இதுக்கு மேலே போகிறது ரொம்ப கடினம் அப்படின்னு நினச்சி பாதியிலேயே நிற்காத. ஆண்டவர் ஏறி வருகிற, உச்சிக்கு வருகிற, கடைசி வரைக்கும் ஓடுகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சிலர் அநேகர் 2 வருஷம் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க, அப்புறம் சொல்கிறாங்க ஒரு மாதம் நான் பிரேக் எடுத்துக்கிறேனே, நின்றுக்கிறேனே, அப்புறம் நான் உழைக்கிறேன், எனக்கு 1 மாதம் ரெஸ்ட்டு வேணும். இப்படி 1 மாதம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த ரெஸ்ட்டு எடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களால அந்த வேலைக்கு சேரவே முடியாது. இன்றைக்கி அநேகர் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு படின்னு படிக்கிறாங்க. 26 வயசு வரைக்கும், 17 வயசுலேருந்து 26, 30 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க. படிச்சுட்டு சரி ஒரு 2 வருஷம் நம்ம கேப் எடுத்துக்கலாம், இனி நம்ம படிக்கிறத நிறுத்திட்டு 2 வருஷம் ஏதாவது கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிக்கலான்னு நிறுத்துகிறாங்க படிக்கிறத. அதுக்கப்புறம் அவங்களால கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதவே முடியறதில்ல. இப்படி அநேகர் தோற்று போனவங்களா
பாதியிலேயே நின்னவங்களா இன்னைக்கு அநேகர் காணப்படுறாங்க. ஓட்டத்தை ஆரம்பித்தவங்க அதை பாதியில் வந்ததும் சரி கொஞ்சம் கேப், கொஞ்சம் பிரேக், வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. ஒரு மாதம் நான் லீவ் எடுத்துக்கிறேனேன்னு லீவ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களால வேலைக்கே போக முடியாது. அதுக்கப்புறம் எந்த வேலையுமே செய்ய முடியாது. மனசு வேலைக்கு போகிறதுனா பிடிக்காமல் போயிடும். இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஓட்டத்தை தொடங்கின நீங்கள் அதை நிற்கவே கூடாது. நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில், சகோதரரே, இதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். பவுல் அழகா சொல்றாரு பாருங்க, நான் இதை பிடிச்சிட்டேன், அவ்வளோதான், பாதி மலைக்கு போயிட்டேன், நான் அச்சீவ் பண்ணிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு இது போதும் அப்படின்னு நிற்காத. இதை பிடித்தாயிற்று என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், நான் பின்னானதை மறந்து முன்னானதை நான் நாடுகிறேன்னு பவுல் சொல்கிறார். பின்னானதுன்னா என்ன? 2 வெற்றி கிடைச்சதில்ல, அந்த வெற்றியை நான் மறந்துட்டு எனக்கு முன்னாடி இருக்கிறத நான் நாடுறேன். நான் இன்னைக்கு சொல்கிறேன் உங்களை பார்த்து, ஒருவேளை நீங்கள் பாதி மலையை கடந்திருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், எத்தனையோ ஜெயத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம், உங்களுடைய ஓட்டத்தில் அநேக வெற்றிகளை நீங்கள் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் அடைஞ்ச எல்லா வெற்றியை காட்டிலும், உங்களுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா வெற்றியை காட்டிலும் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வெற்றி, அது அற்புதமான வெற்றி இருக்கிறது. உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது தான் ஒரு மேன்மையான வெற்றி, உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது தான் ஒரு உயர்வான ஒரு வெற்றி. இதுதான் பவுல் சொல்கிறான், நான் பின்னானதையெல்லாம் மறந்துடுறேன், நான் அடைஞ்ச வெற்றி, நான் எப்படி இருந்தேன் அதெல்லாம் மறந்துடுறேன், முன்னானதை நாடுறேன், எனக்கு முன்னாடி இருக்கிற ஓட்டத்துக்கு நேராக ஓடுகிறேன். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நிற்காத மகனே, நீ ஓடு, உனக்கு முன்னானதுக்கு நேராக ஓடு, முன்னான ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஓடு. நான் ஏதோ அபிஷேகம் பெற்றுட்டேன் இது போதுன்னு நிற்காத, இன்னும் ஆவியில் நிரம்பு. எனக்கு ஏதோ ஜெபிக்க தெரியும் இது போதுன்னு நிற்காத, இன்னும் ஜெபத்தில் பலப்படு, இன்னும் கிருபைகளில் பலப்படு, இன்னும் தரிசனத்தில் பலப்படு, இன்னும் திட்டங்களில் பலப்படு, தேவ கிருபையில் தேவ அபிஷேகத்தில் இன்னும் பலப்படு, இன்னும் ஊழியம் செய். நீ நிற்காத. ஏதோ இந்த சபைக்கு 1000 பேர் 2000 ஜனங்கள் வந்துட்டாங்கிறது இல்லை. இந்த சபை இன்னும் ஓட போகிறது, இன்னும் பெரிய அறுவடையை பார்க்க போகிறது. 10,000 ஜனங்கள் இந்த சபைக்கு கர்த்தர் கொண்டு வர போகிறார். முன்னான காரியங்கள், இதுவரைக்கும் எத்தனையோ வெற்றிகளை இந்த சபை பார்த்திருக்கலாம், ஆனால் அது அல்ல. இனி முன்னாடி இருக்கிற வெற்றி தான் ஒரு பெரிய வெற்றி. சபை கட்டப்பட போகிறது, ஒரு அழகான சபை எழுப்பப்பட போகிறது. 10,000 ஜனங்கள் உட்காருகிற ஒரு சபை கட்டப்பட போகிறது. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதான் முன்னானதை நாடணும், எதற்காக ஓடு, அடைந்தாயிற்று, பெற்றுக்கொண்ட, திருப்தி கொள்ளாத, ஓடு ஓடு ஓடு, நிற்காத, ஓடு. இதுதான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு ஒரு வேளை போதும், இது போதும், அடைஞ்சிட்டேன் அப்படின்னு திருப்தியோடு நீங்கள் வந்திருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் மகனே, நீ இன்னும் போகணும், இன்னும் கைகளை பலப்படுத்து. உனக்கு வயசாகலை, இன்னும் கால்களை பலப்படுத்து. ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஓடு, கிடையா படுக்கிற வரைக்கும் ஓடு. உனக்கு பலனை கொடுத்துருக்கிற நாளில், உனக்கு பலன் கொடுத்துருக்கிற நாளில், உனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிற, நீ ஓடு, எலும்பு. 3வது ஒரு காரியம், இந்த 3வது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம், மலையின் உச்சிக்கு ஏறுகிற கூட்டம். இதுக்கு இன்னொன்று ஒரு பேர் போட்டிருக்கிறேன், கடைசி வரைக்கும் ஏறிக்கிட்டே இருக்கிற கூட்டம். இந்த கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வழுக்கு மரம்னு ஒரு போட்டி வைப்பாங்க. அந்த மரத்தை நிற்க வச்சிருவாங்க. அது உயரம் ஒரு 20-25 அடி உயரத்தில் அந்த மரம் இருக்கும். அந்த மரத்தை நிற்க வச்சுட்டு அது ஃபுல்லாக எண்ணெயும் தாரையும் ஊற்றி வச்சிருவாங்க. அந்த மரத்துக்கு பின்னாடி அந்த கிராமமே சுற்றி இருக்கும். அப்போ அந்த பிரசிடென்ட் சொல்வார், இந்த மரத்து மேலே யார் ஏறுறாங்களோ, இந்த மரத்துடைய உச்சியில் ஒரு பொட்டணம் கட்டி இருக்கிறோம், அதில் 2 கிராம் தங்கம் இருக்குது, யார் ஏறுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தங்கத்தை பரிசு. இது ஒரு 1000 பேர் இருப்பாங்க. இந்த 1000 பேர்த்தில் 800 பேரும் அந்த மரத்தை பார்த்ததுமே இது முடியாது, அவ்வளவுதான்,
இதெல்லாம் நம்மளால ஏற முடியாதுப்பா அப்படின்னு 800 பேர் ஒதுங்கிடுவாங்க. அதில் மீதி 199 பேர் எப்படியாவது முயற்சி செய்யலான்னு முயற்சி செஞ்சு பாதியிலேயே வலிக்கு விழுந்துருவாங்க. ஒரே ஒருத்தன் தான் அந்த மரத்துடைய உச்சிக்கு போய் அந்த தங்கத்தை பெற்றுக்கொள்வான். யாருக்கு அந்த தங்கம் கிடைக்கும்னா, யார் அந்த உச்சிக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தங்கம் கிடைக்கும். ஆண்டவர் இதை தான் எதிர்பார்க்கிறார். அங்கே இருக்கிற கிராமத்து ஜனங்கள் எல்லாம் அதை தான் எதிர்பார்த்தாங்க. யார், எந்த வாலிபன் அந்த உச்சிக்கு போவா, யார் அந்த உச்சியை தொடுவா, யார் அந்த தங்கத்தை எடுப்பா, இதுதான் பரலோகமும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. யார் எழும்பி வருவா, பிசாசினுடைய தந்திரங்களை உடைச்சு பரிசுத்தமாக வாழ்ந்து பர்வதத்துக்கு மேலே யார் ஏறுவா, இதை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படுகிறவன் நாளை ஏற முடியாது. பாதியிலே நின்று திருப்தி கொள்ளுகிறவனால, அப்பா இவ்வளோ பாதி ஏறிட்டேன் அப்படின்னு திருப்தி கொள்ளுகிறவனால உச்சிக்கு போக முடியாது. நான் ஏறணும், இன்னும் ஏறணும்னு ஆசைப்படுறவன் தான் உச்சிக்கு போவான். வேதத்தில் பார்த்தீங்கன்னா பாதியிலேயே போன கூட்டம் நிறையா இருக்கு. யூதாஸ் காரியோத்து பாதியிலேயே காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். அவனுடைய வாழ்க்கை முடிவு அம்போன்னு ஆயிடுச்சு. நகோமி, ரூத், ஓர்பால் வாழ்க்கையில் ஓர்பால் நகோமிக்கு முத்தம் கொடுத்துட்டு பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டா. ஆனால் ரூத் சொல்கிறா, நான் உங்கள் கூட கடைசி வரைக்கும் வருவேன், உங்கள் கூட தான் இருப்பேன். அப்படி அந்த தீர்மானம் எடுத்ததுனால, நான் கடைசி வரைக்கும் போவேன், உங்கள் கூட தான் இருப்பேன்னு தீர்மானம் எடுத்ததுனால ரூத் போவாஸ் ரூத்துடைய வாழ்க்கையில் வந்தார். அந்த சந்ததியில் தான் இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. குடும்பம் கட்டப்பட்டது. பவுல் ஊழியத்துக்கு வரும்போது பவுல் கூட 2 வாலிபர்கள் பவுலோடு கூட ஐக்கியப்பட்டார்கள். ஒரு வாலிபனுடைய பேர் தேமா, இன்னொரு வாலிபனுடைய பேர் லூக்கா. இதில் தேமா உலகத்தின் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணான் பவுல் கூட. கொஞ்ச நாள் பிரயாணம் பண்ணிட்டு 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் இருக்குது. கொஞ்ச நாள் பிரயாணம் பண்ணிட்டு தேமா சொல்கிறாரு, தேமா உலகத்து மேலே ஆசைப்பட்டுட்டு பிரிஞ்சு தெசலோனிக்கே பட்டணத்துக்கு நேராக போயிட்டார். எனக்கு ஊழியமே வேண்டாம், பவுலும் வேண்டாம், யாரும் வேண்டாம் அப்படின்னு பிரிஞ்சு போயிட்டார். ஆனால் அந்த வசனம் சொல்லுது, லூக்கா பவுலோடு கூடவே நடந்தாராம். இப்படி ஆண்டவர் கடைசி வரைக்கும் கூட நடக்கிற ஆட்களை தான் எதிர்பார்க்கிறார். பாதியிலேயே நிற்கிறவங்களுக்கு என்னன்னா, பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட். நீ நிற்கிற அப்படின்னா ஏன் முயற்சி செஞ்ச? பாதியிலேயே விலகிடுவ அப்படின்னா நீ இவ்வளோ தூரம் வந்தது, ரட்சிக்கப்பட்டது, அபிஷேகம் பண்ணப்பட்டது, ஆண்டவரை அறிஞ்சது, சத்தியத்தை கேட்டது எல்லாமே வேஸ்ட். இதனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கிறவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கிறவங்கள தான், சத்தியத்தை கை கொண்டு நன்மையோ தீமையோ, வியாதியோ வறுமையோ, மரணமோ ஜீவனோ, நான் கடைசி வரைக்கும் இயேசுவை பின்பற்றுவேன். அவர் என் கூட பேசினாலும் நான் அவர் கூடயே தான் நிற்பேன். அவர் என் கூட பேசாமல் இருந்தாலும் நான் அவர் கூட தான் நிற்பேன். நான் கடைசி வரைக்கும் என்னுடைய ஜீவன் போகிற வரைக்கும் நான் இயேசுவை பின்பற்றினவன்கிற கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார்ப்பாங்க, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மனமுறிவடைவதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நாங்கள் மேலே நோக்கி போகிறோம். இதில் எப்பேற்பட்ட பக்கத்திலிருந்தும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம். கலக்கம் அடைஞ்சாலும் மனமுறிவடைவ மாட்டோம். துன்பப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. என்ன வந்தாலும் அது எங்களை பாதிக்காது. நாங்கள் மேலே நோக்கி போயிட்டே இருப்போம். பாத கஷ்டம்தான், ஆனால் விடமாட்டோம். நாங்கள் போயிட்டே மேலே நோக்கி போவோம். இதை தான் பவுல் சொல்லுகிறார். இதை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்தார். வேதம் சொல்லுகிறது, அதாவது உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையை எடுத்துக்கொண்டு கொல்கதா மலைக்கு நேராக அவர் ஏறி போனாராம். அவருக்காக போகலை, உங்களுக்காக அவர் ஏறி போனார். ஒரு நிமிடம் கூட அவர் விட்டு கொடுக்கலை. இல்லை, என்னால் இந்த சிலுவையை சுமந்துட்டு போக முடியாது, என்னால் இதை சுமந்துட்டு போக முடியாது. கல்லன் கூட சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த சிலுவையிலிருந்து இறங்குங்க பார்க்கலாம் அப்படின்னு ஏளனமாக பேசுகிறான். சீசர்கள் நினச்சாங்க,
இயேசுவை வந்து யாராலேயே அடிக்க முடியாது. அவர்கிட்ட இருந்த வல்லமையை நாங்கள் கூட இருந்து பார்த்தோம். இப்படின்னா குருடர் பார்வை அடைகிறாங்க, இப்படின்னா சப்பானி நடக்கிறாங்க, மரிச்சவன் உயிரோடு எழும்புறார். அவரை அடித்தானா அவன் கையெல்லாம் இருக்காது. அப்படிதான் சீசர்கள் நினச்சாங்க. ஆனால் இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் ஏற்றுக்கொண்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையை அந்த கொல்கதா மலையின் உச்சி வரைக்கும் அவர் சுமந்து கொண்டு போனார். ஒரு செகண்டு கூட அவர் கீழே விடலை, விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் பிதாவினுடைய சித்தத்தை அவர் செய்தார். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உயர்த்தினார். அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தம்மை தாமே தாழ்த்தினார். எல்லாரும் எந்திரிச்சு நின்று அந்த சிலுவையை பாருங்க. இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், ஒரு ஏறுகிற அனுபவம். இயேசு கிறிஸ்து அவர் உங்களுடைய பாடுகளை, உங்களுடைய பாவங்களை அவர் சுமந்து மலை மேலே ஏறி இருக்கிறார். ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது, உன்னுடைய பாடுகள், நீ போகிற இந்த ஓட்டம், நீ உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிலுவை, இது உன்னுடைய சிலுவை, மற்றவனுடைய சிலுவை இல்லை. உன்னுடைய சிலுவையை சுமந்துட்டு நீ மலை மேலே ஏறி வா மகனே. உன்னுடைய கஷ்டமான பாதை தான். நீ இருக்கிற இடம் ஒருவேளை உனக்கு சிலுவையாக இருக்கலாம், நீ இருக்கிற குடும்பம் ஒருவேளை உனக்கு சிலுவையாக இருக்கலாம், நீ பார்க்கிற நபர்கள் உனக்கு சிலுவையாக இருக்கலாம், உனக்கு அமைஞ்சிருக்கிற சொந்தம் ஒரு சிலுவையாக இருக்கலாம், உனக்கு அமைஞ்சிருக்கிற கணவனார் ஒரு சிலுவையாக இருக்கலாம், உனக்கு அமைஞ்சிருக்கிற மாமியார் மாமனார், உன் வேலை, உன் நண்பர்கள் சிலுவையாக இருக்கலாம். இது உன்னுடைய சிலுவை. இதை சகிச்சுட்டு, இதை பொறுத்துக்கிட்டு நீ மேலே நோக்கி ஏறி வா, மேலே நோக்கி வா. ஒரு நாள் உன்னை ஆளுகை செய்கிறவனாய், வேதம் சொல்லுகிறது, அவர் சிலுவையை சுமந்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் இருந்ததுனால வேதம் சொல்லுகிறது 9வது வசனம், தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஒரு நாள் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். மகனே, நீ உன் சிலுவையை எடுத்துக்கொள், உன் போராட்டங்களை நீ எடுத்துக்கொள், மேலே நோக்கி ஏறி வா, மேலே நோக்கி ஏறி வா. விட்டு விடாத, போதுன்னு நிறுத்திடாத. நான் என் கணவனார் கூட வாழ்ந்தது போதும், நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறேன்னு டைவர்ஸ் வாங்காத. குடும்பம் வேண்டான்னு ஊருக்கு போயிடாத. உன் சிலுவையை நீ எடுத்துக்கொள், கடைசி வரைக்கும் மேலே ஏறி வா. ஒரு நாள் நீ ஆளுகை செய்கிறவளாய் மாறுவேன், ஒரு நாள் சிறந்த தலைவியாய் மாறுவேன், ஒரு நாள் சிறந்த தலைவனாய் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஒரு மிஷனரி ஸ்டோரி என்னுடைய இருதயத்தை தொட்டது. நாக் செங், இந்த மிஷனரியோடைய பேர் நாக் செங். இது வரைக்கும் நான் கேள்விப்படலை. ஆனால் இவர் பாடின ஒரு பாடல் உலகம் முழுவதும் ஃபேமஸான ஒரு பாடல். ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டேர்னிங் பேக். இந்த பாடலை தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பாடல் பாடினவருடைய பெயர் நாக் செங் அப்படிங்கிற ஒருத்தர், நார்த் ஈஸ்டில் இருக்கிறவர். இவர் கோரா ட்ரைப் என்கிற ஒரு ட்ரைப் மக்களோடு கூட ஊழியம் செய்தார். இவர் மட்டும்தான் அந்த கிராமத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த கிராமத்து தலைவர் இவரை பிடிச்சி, இவரையும் இவருடைய மனைவியும் இவருடைய பிள்ளைங்களையும் பிடிச்சி ஊர் மக்களுக்கு நடுவில் நிற்க வச்சுட்டு கையில் துப்பாக்கியை வச்சுட்டு கிராமத்து பிரசிடென்ட் சொன்னார், நீ இந்த இயேசுன்னு யாரையோ இந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்கிறியே, இவரை நீ மறுதளிச்சின்னா நான் இங்கேருந்து உன்னை உயிரோட விடுறேன். இவரை தான் நீ ஆராதிப்ப அப்படின்னா இங்கேயே உன்னை நான் சுட்டு கொல்ல போகிறேன், உன்னை மட்டும் இல்லை உன் குடும்பம் உன் பிள்ளைங்களை சுட போகிறேன்னாங்க. உடனே அவர் கிட்ட கேட்டாங்க, நீ மறுதளிக்கிறியான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், பாட்டு பாடினார், ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டேர்னிங் பேக், நோ டேர்னிங் பேக். இந்த பாட்டு முடிகிறதுக்குள்ள துப்பாக்கி எடுத்து அவருடைய பிள்ளையை சுட்டுட்டாங்க. அவருடைய கண்களுக்கு முன்பதாக அவருடைய குழந்தை மரிச்சு போய் விழுந்தான். அப்புறம் துப்பாக்கி எடுத்து அவருடைய மனைவியை பார்த்துட்டு மனைவிக்கு நேராக நீட்டிட்டு அவரை பார்த்து கேட்டாங்க, இப்போ சொல்லு, நீ மறுதளிக்கிறியா? மறுபடியும் அவர் இதே பாட்டை பாடினார், ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டேர்னிங் பேக், நோ டேர்னிங் பேக். அவருடைய மனைவியை சுட்டாங்க. இப்போ துப்பாக்கி அவருக்கு நேராக நீட்டிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க, இப்போ நீ சொல்லு, மறுதளிக்கிறியா இல்லையா? அவர் சொன்னார், the cross before me
the world behind me, the cross before me, the world behind me, no turning back, no turning back. உடனே அந்த பிரசிடென்ட் அவரையும் சுட்டு கொண்டாங்க, அந்த இடத்துல விழுந்தார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டது. அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டது. அந்த ரட்சிக்கப்பட்ட கிராமத்தினுடைய வரிசையில தான் சாது சுந்தர் சிங் இயேசுவை அறிந்தார், ரட்சிக்கப்பட்டார், ஒரு பெரிய மிஷனரியாய் உருவானார். நான் சொல்றேன், ஒரு நாள் திரும்பி பார்க்காதீங்க, முன்னேறி முன்னாடி நோக்கி ஏறக்கூடிய ஒரு ஓட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இயேசு இதை தான் சிலுவையில் செய்தார். கொல்கதா மலை மேலே அவர் ஏறி போனார், உங்களுக்காக எனக்காக. 2 கரங்களை உயர்த்தி, இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க 2 கரங்களை உயர்த்தி, அப்பா நான் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன்ப்பா, பாவ வாழ்க்கையை நான் விட்டு வந்த பாதையை திரும்பி பார்க்க மாட்டேன், நான் உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன், நான் தோத்து போனதை திரும்பி பார்க்க மாட்டேன், நான் விழுந்து போனதை திரும்பி பார்க்க மாட்டேன், நான் முன்னாடி நோக்கி எழும்ப விரும்புகிறேன் பான்னு சொல்கிறவங்க மட்டும் 2 கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் முன்னோக்கி போக விரும்புகிறேன், நான் முன்னாடி நோக்கி போக விரும்புகிறேன்ப்பா, நான் மலை மேலே ஏறி போக விரும்புகிறேன், பாதியிலே திருப்தி அடைகிறவன் நான் இருக்க விரும்பலப்பா, பிரச்சனைகள் போராட்டத்தை கண்டு குவிட் பண்ணுறவனா நான் இருக்க விரும்பலப்பா, போதும் முடியாதுன்னு சொல்கிறவனா இருக்க விரும்பலப்பா, நான் ஏறி போகிறவனா என்ன நீர் மாற்றுங்க. அது முள்ளு காடா இருந்தாலும் சரி, அது கற்கள் நிறைந்த பாதையா இருந்தாலும் சரி, ஐ எம் ரெடி டு ஃபாலோ ஃபாதர். ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கிறேன்ப்பா, நான் முன்னாடி நோக்கி நடக்க நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்றவங்க நல்லா கரங்களை தட்டி ஓ ரகபா ரகாதாடா பலபோ தூடாபா ஷகாதாடா பலபோ. அநேகருடைய ஓட்டத்தை கர்த்தர் புதுப்பிக்கிறார், அநேகருடைய தரிசனத்தை கர்த்தர் புதுப்பிக்கிறார், இழந்து போன திட்டங்கள் தேவன் புதுப்பிக்கிறார். ஓ ரகபா லகாதாடா ஷகாதாடா பலபோ ஓ ரே கமாலா காதாடா பலபோ. மீண்டும் உங்களை கட்டுகிறார், இடிந்து போன குடும்பத்தை மீண்டும் தேவன் கட்டுகிறார். ஓ இடிந்து போன வாழ்க்கையை தேவன் மீண்டும் கட்டுகிறார். முடியாதுன்னு எதெல்லாம் சொன்னீங்களோ அது மறுபடியும் கட்டப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். நல்ல கரங்களை தட்டி லாபா ரகாதாடாபா ஷே தே டே வே கபாலா பலபோ. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1ஆம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி 1ஆம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.